தூத்துக்குடியில கலந்துகிட்ட மொத்த கூட்டத்தையும் பார்த்து டிஎம்கே ஏடிஎம்கேவோட கள்ள கூட்டணி, டிஎம்கேவோட மறைமுக கூட்டணி எல்லாருமே மறந்து போயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்றது, அடுத்து என்ன செய்யணும்னு தலைகால புரியாத இன்னைக்கு ட்விட்டர்ல ஜனநாயக படத்தோட காட்சிகளை தொண்ணூத்தொரு துண்டா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு டிஎம்கே கேடர் ஒருத்தன், டிஎம்கே நிர்வாகி ஒருத்தன். அவங்ககிட்ட எப்படி படம் போச்சு, முழு படம் அவங்ககிட்ட எப்படி போகும்? ஏன்னா இவங்க தான் கள்ள கூட்டணியாச்சு, மறைமுக தொடர்பு வச்சிருக்காங்க. சிபிஎஃப்சி, அந்த சிபிஎஃப்சின்ற நிறுவனம் பாஜக ஒன்றிய அரசு கீழே வருது. பிஜேபி ஒன்றிய அரசு கீழே வர அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து டிஎம்கே ஒரு நிர்வாகி கிட்ட எப்படி அந்த படம் போகும்? இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது விஜய முடிச்சு விடணும். அதுக்காக எல்லா பொறுக்கி பாயிலும் ஒண்ணு கூட்டிட்டாங்க. என்ன நினைச்சிட்டாங்க, இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி டைவர்ட் பண்ணிட்டா எல்லாம் இதுக்கு வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டாங்க போல. கிடையாது. படம் எப்படி ரிலீஸ் ஆகணும், தியேட்டர்ல இதுக்காகவே 10 தடவை பார்ப்பாங்க. இதை விட 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு திருவிழாவா கொண்டாடுவாங்க. வெயிட் பண்றா, வரோம்.